Hi friends, welcome to my channel Priya Vlogs. இன்னைக்கு ஒரு வெத்த குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி எண்ணெய் காஞ்சிடுது. கடுகு, வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு பச்சை சுண்டைக்காய், முருங்கைக்காய் போட்டு வெத்த குழம்பு பண்ண போறேன். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிட்டு ஒன்று ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். வெங்காயம், தக்காளி, பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, தக்காளி ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் வதங்கினதை முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா காய் நிறையா போட்டிருக்கேன். இந்த ஸ்டேஜில் பச்சை சுண்டைக்காய் நசுக்கி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை சுண்டைக்காய் வந்து நம்ம வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆற்றும். ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அல்சர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. நல்லா வேகட்டும். முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கட்டும். வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக்காக எடுத்து இப்போ புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதித்து திக்காக 1 ஸ்பூன் வெல்லம் போட்டு இறக்க வேண்டியது தான். பச்சை சுண்டைக்காய், முருங்கைக்காய், சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா கொதித்து திக்காகணும். குழம்பு நல்லா கொதிச்சிடுது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை, ஃபைனலாக 1 ஸ்பூன் தனியா பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சுண்டைக்காய், முருங்கைக்காய் வெத்த குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முருங்கைக்காயெலாம் கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததுன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் திக்காகணும். நல்லா கொதிக்கட்டும். நம்ம வெத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் Priya Vlogs. Thank you.